Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். சோசியல் மீடியாவில் வந்த பிறகு இந்த காமெடி மாதிரி ஏதாட்டும் ஒரு படத்தில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மட்டும் எனக்கு ரொம்ப நான் அந்த படத்தில் மட்டும் ஏதாட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா போதும். இல்லை, ஒருத்தரோட கமெண்ட்லாம் பார்த்தேன். அதில் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரவங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது முந்தனத்து கூட பார்த்தேன். தானியில் பஜ்ஜி போட்டு காமிங்க. கல்யாணத்தை வந்து இது அதுதான் எல்லாருமே கேட்குற காமனான கேள்வி தான். நீங்கள் எதுவும் மறைச்சிட்டீங்க, ரகசிய திருமணம், இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கிரிட்டுன்னு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார்ட்டும் இல்லை, இந்த வார்த்தைக்கு உரிமையானவர் அப்படின்னே சொல்லலாம். ராஜ் மைண்ட் வாய்ஸ் அவங்க தான் வந்திருக்கோம். தூத்துக்குடியில் இருக்கோம். தூத்துக்குடி அப்படின்னுமே நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இப்போ அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர் ஒருத்தராக ராஜ் இருந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அவரை நாங்கள் இன்னைக்கு சந்திச்சதில். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கும். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பெருசு, ஆள் பார்க்க தான் இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ், ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ராஜ் மைண்ட் வாய்ஸ் அண்ணாவை நீங்கள் எடுங்க, ஏன் அண்ணா ஒன்றும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. அதில் இன்டர்வியூ உள்ளே பேசுவோம். ஸோ எப்படி இருக்குது இந்த ஒரு ஃபீல்டு, இந்த ஒரு உலகம் எப்படி இருக்குது ராஜுக்கு? இந்த ஃபீல்டு நல்லா தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இது ஒரு முன்னாடி நான் நினச்சது கிடச்சிச்சு இல்லை, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ரேராக தான் நாங்கள் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். யார் நீங்கள், எப்படி நீங்கள் சோசியல் மீடியாவில் வரீங்க, இந்த ஐடியாஸ் எல்லாம் எங்கே தோணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் யார், என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குள்ள வரீங்க? நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே, சின்ன அப்பா நான் 9th பாதியில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸ்க்கு வேலைக்கு போயிருக்கேன். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நான் மட்டும், நானும் அம்மா, இப்போ ஒய்ஃபு. ஓகே, ஒரே பையன்? நான் ஒரே பையன் தானா. அதனால அப்போ அங்கே போயிருந்தேன், அங்கே சென்னைக்கு போயிருந்தேன். ஒரே நாள் தான் வேலை பார்த்தேன். ஏன்னா அம்மா பிரிஞ்சிருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாச்சு, வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொத்தனார் வேலைக்கு போயிருந்தேன். கொத்தனார் சென்ட்ரிங் வேலை அப்படி போவேன். அதுக்கப்புறம் அது ஒரு 2-3 வருஷம் கிட்ட பார்த்தேன். சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே உப்பளத்தில் ஆஃப் டே தான் வேலை நடக்கும். அரை நேரம் தான் வேலை பார்ப்போம். இப்போ காலைல 6 மணிக்கு போனோன்னா ஒரு 10:30 அப்படிலாம் முடிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாறிட்டேன். அப்புறம் போக போக அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அப்படியே இருந்தோம்னா இந்த குட்டி டிடிஎஃப் இவங்க எல்லாமே பார்த்துட்டு இருப்போனா நம்ம ஊரில் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட்லாம் வாங்கினேன். அவரே மாதிரி பண்ணேன். ஆனால் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ராஜா ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தேன். அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் என்னது ராஜ்கேங் காமெடி, அதுவும் செட் ஆகலை. ஹரர் செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தேன், ஹரர் செகண்ட்ஸ்னு. அதுவும் செட் ஆகலை. சரி ஜபத்தை போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கு அந்த மாப்பிள்ளை இருக்கான்ல, அவன் தம்பி தான் வந்துட்டு நீர் ஆளாவே யூடியூப்லாம் ஆரம்பித்து இப்படி தான் விட்டுட்டு இருக்கிறீங்க, இங்கே பாருங்க அவனை பாருங்க இவனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சு உசுப்பேற்றி விட்டுட்டான். உசுப்பேற்றி விட்டோன்னே சரி இந்தாட்டம் நான் எடுக்கிறேன், சரி ஒரு நேம் வைக்கிறேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே, விட்டான செய்ய அப்படின்னா விட்டா பார்த்து விட்டு என்ன செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டான். சரின்னு சொல்லிட்டு என்ன நேம் வைக்கலாம்னு பார்த்துட்டே இருந்தேன்னா அதாக்கில் பார்த்தேன் ராஜ் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் உசுப்பேத்தினது உங்களுக்கு? அவன் கேமராமேன் இருக்கான, எங்கள் அக்கா பையன் தான் அவன். ஓகே, அவன் இப்போ வந்தாங்களா, அவனுக்கு 2 பேர் அண்ணன் தம்பி தான். இவனுக்கு ஒரு இளையவன் இருக்கான். அவன் தான் உசுப்பேத்தி விட்டான். சரி, மாடியில் வச்சு உசுப்பேத்தி விட்டுட்டான். இருல நாளையிலேருந்து வீடியோ எடுக்கல பார்ப்போம். அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி, நாட்டாம படத்தில் வர மாதிரி, சூரியவம்சம் மாதிரி உறுதிமொழி மாதிரி. ஓகே ஓகே, செய்ய மாட்டேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த அப்போ காசுலாம் அவ்வளோ இருக்காது. ஆனால் இந்த 5 ரூபா மிளகா அதை வச்சு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். லேஸ் பாக்கெட் வச்சு மேகி வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன்னா இது போக போக இந்த பக்கத்தில் உள்ள ஏரியாவில் ஒரு பையன் உண்டு, அருண் சொல்லிட்டு. அவன் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிட்டான், ப்ரோ அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் சரி ரைட்டும் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பெரியவனு சொன்னேன், ஒரு நாள் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கானு அப்படின்னு சொல்லி. அந்த அகல 2 பேரும் போயாச்சு. போயிட்டு அந்த அகல சாப்பிட்டுட்டு சொல்லியாச்சு. அந்த கமெண்ட் படித்து போட்டு விட்டோமா எடுத்து போட்டுறது புதுசாக இருந்துன்னு சொல்லிட்டு அப்போ டெய்லி இதேமாதிரி பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் மட்டும் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் அவன் தான் சொல்கிறான், உசுப்பேத்தி விட்டுன்னு சொன்னான் மாப்பிள்ள. அவன்
இந்த மாதிரி கண்டென்ட் ஏன் பண்ணுறியே இதான் அவர் எடுக்காருல்ல அப்படின்னு. அவரும் யாருன்னு கேட்டால் பச்சவந்தி ஆஃபீஸர். சரி. அப்போ தான் நான் முதல்ல பார்க்கேன் அவரை. ஆமால நம்ம இதில் கால வச்சாலும் மண்ணா போதலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் போனால் காப்பின்னு வேற சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு தெரியாமல் தானே பண்ணோம், நம்மளும் அவங்களும் பண்ணிட்டு நம்மளும் நம்ம ஸ்டைலில் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காப்பி பச்சவந்தி காப்பின்னு சொல்லிட்டு கெட்டாரத்தை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சொல்லணும்னு சொல்லிட்டு போங்க, நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸை பார்த்துட்டு அவங்களாம் எந்த ரீப்லையும் பண்ண மாட்டாங்க, சொன்னால் அவங்க வளர்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நானும் சரி ரைட்டு நம்மளுக்கு பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுறாங்களா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இதுன்ட்டேன் விட்டுட்டு. அதுக்கப்புறம் போக சடன்னு எல்லாம் மில்லியன் வியூஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சோஷியல் மீடியாவில் வந்தாச்சு. ஓகே, என்னதான் இவ்வளோ சிரிச்சு இவ்வளோ காமெடியாக நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கூட ராஜுக்கு ஒரு லைஃப்னு ஒன்று இருக்கும். என்னவா ஆகணும்னு நினச்சிருப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல. 9th நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாலுமே கூட என்னவா ஆகணும், அம்மாவோட ட்ரீம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் மாதிரி எக்கரை இருக்கும், ஆனால் படிப்பு மண்டையில் ஏறாது சுத்தமாக. சரி, அது விளங்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த சோசியல் மீடியாவில் வந்த பிறகு இந்த காமெடி மாதிரி ஏதாட்டும் ஒரு படத்தில் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ஓகே. இன்ன வரைக்கும் அந்த ஆசை இருக்கு. இன்னும் வேற அது மட்டும் தான். ஆனால் இந்த படத்தில் மட்டும் ஏதாட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டுனா போதும். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறீங்க, நிறைய சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லாமே மக்கள் ஏற்றுக்கல. யாருக்கா இருந்தாலும் ஒரு தொய்வு வரும், போங்கடா ரைட் நம்மளும் வேலைக்கு போயிட்டே இருப்போம், நம்ம இதை டைம் பாஸுக்கு பண்ணுற மாதிரின்னு. என்னைக்கு ஒரு கட்டத்தில் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிக் ஆகுது, இல்லை 2-3 வீடியோஸ் கிளிக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கான்ஃபிடென்ட்டாக இறங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, எந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு? லைக்குலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 50 பாக்கு போட்டிருப்போம் ஒரு வீடியோ வச்சு, அதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. உள்ள ஏரியாவில் உள்ள தெரிய ஆரம்பிச்சு. சடன்னு ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அந்த ஒரு வீடியோக்கு. அதுக்கப்புறம் ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் கோல்டு ப்ளே பட்டன் தூக்கி போட்டு போகிற கடலில் அதை போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி அதில் வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரச்சரன்னு வந்தானே ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு, சரி ஏறிடலான்னு. அதுக்கப்புறம் போக ஒரு மாதத்துலேயோ இதுலேயோ ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஓகே, ஒரே மாசத்துல. சரி, அடா நான் அந்த மே மாசம் லீவுன்னு நினைக்காது பார்த்துருந்தேன், 3 லட்சம் சில்லற இருக்கும், அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அதில் சரச்சரன்னு அது ஆட்டோமேட்டிக்காக ஏறுது அப்படின்ட்டு அதில் நல்லா இதாகி போச்சு. இந்த நேம் யார் சூஸ் பண்ணா உங்களுக்கு? எது ராஜ் மைண்ட் வாய்ஸ் அப்படின்றத யார் சூஸ் பண்ணா, எப்படி அந்த நேம் வந்துச்சு? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் அவங்க வீடியோ நான் முன்னாடி நிறைய பார்ப்பேன். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே, ஆனால் சரிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன இது வைக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே தோணலை. ஆனால் நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் தானே பேச போகிறோம், வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்குறது மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு வச்சிரும், அதையும் காப்பி சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே யோசிச்சு வச்சு விட்டேன். ஓகே, இது வச்சதுக்கு அப்புறம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்னு ஒன்று இருக்கும்ல, எவ்வளோ வீடியோஸுக்கு அப்புறம் ஓகே நம்ம டீம் நம்ம இதில் இறங்குறோம், நம்ம இதெல்லாம் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்றது எந்த இடத்துல ரொம்ப கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு? எப்படின்னா அந்த சரச்சரன் வீடியோ போக ஆரம்பிச்சிச்சு ட்ரெண்டிங்கில் போன பிறகு அதுக்கப்புறம் அந்த பேட் கமெண்ட்லாம் அப்படியே நின்றுட்டு அவ்வளோ வரல. மிஞ்சி போனால் 2 பேர் பேசுவாங்க, அவ்வளோதான், 4 பேர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி ரைட் பார்த்தேன், இனிமேல் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க, கரெக்டாக நம்ம இது போக்கில் அப்படியே காமெடியாக கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, நம்ம வேலைக்கு போகும் பொழுது அந்த சம்பளத்தை வச்சு நம்ம சர்வே பண்ணுவோம், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அம்மா இருக்காங்க மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும். ஆமாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் யூடியூப் சேனல் வரப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட சேலஞ்சு அந்த மாதிரியான வீடியோஸ் வரும்பொழுது சர்வே பண்ண முடிஞ்சுதா? நம்ம ஒரு சின்னதாக ஒரு நெட்டுனாலுமே கூட நெட்டு ஃபோனு வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும், அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஒரு மைக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எப்படி சர்வே பண்ணாரு? ஃபஸ்ட்டு ஆமாம், அங்கே வேலைக்கு போயிட்டு மதியம் வந்து தான் நாங்கள் ஆரம்பிப்போம். இங்கே வந்து வேலைக்கு பார்த்தா தான் அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுக்க முடியும் இந்த சேனலுக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது முதல்ல எங்கள் அம்மாக்கிட்ட ஐஃபோன் கேட்டுட்டு இருந்தேன். இப்போனா மாப்பிள்ளை சொல்லு தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம், ரியல்மி 8i. உடனே போக அப்படி கொஞ்சம் குவாலிட்டியாக கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐஃபோனுன்னா 62,000னா வீட்டில் கேட்க கஷ்டம் தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்மா ஒரு 30,000 வேணும் ஃபோன் வாங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து லோனில் எடுக்காது. அதுக்கப்புறம் இந்த சுற்றி பேசுவாங்களே, சரி உன் பையன் வீடியோ போடுறான் நல்லா பண்ணுறான் அப்படின்னு, அது கேட்டோன்னா சரின்ட்டு. அதுக்கப்புறம் சரி உண்மையாக சொல்லிடுறோம், பெசட் லோன் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு 62,000 சொல்லிட்டேன். அந்த 62,000 உடனே சரின்ட்டு எங்கள் அம்மா உடனே அதை எடுத்தாச்சு. அதான் ஃபஸ்ட்டு லோன் வாங்கி தந்துச்சு. ஓகே, இல்லைன்னா அந்த 62,000லாம் எதுவுமே. அதுக்கப்புறம் அதை வாங்கி அதுக்கப்புறம் ரெகுலராக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மைக்கு நம்ம வர்ற வருமானத்தில் கொஞ்சம் அப்படியே மைக்கு எல்லாமே வாங்கி அப்படியே இதுனாச்சு. அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? ஏன்னா அப்பா தவறினதுக்கப்புறம் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருப்பீங்க, ஃபேமிலி தான் ஓடணும், நம்ம 2 பேர் தான் அப்படின்னு இருந்திருக்கோம் அந்த லைஃபு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு அப்படின்றது எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வந்தீங்க?
அது பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் ஆரம்பத்தில். ஆனால் எப்படியோ நம்ம தான் இனிமேல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே தொடர்ந்து வேலைக்கு மட்டும் ரெகுலராக போயிட்டே இருப்பேன். முன்னாடி லீவுலாம் அடிக்கடி சும்மா போட மாட்டேன், வேலைக்கு மட்டும் போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஓடிட்டு எப்படியோ குடும்பம் அப்படியே ஓடி வந்துட்டு கடைசியில் சோஷியல் மீடியா அப்படியே. அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அவங்களோட? அவங்க என்ன, அவங்க நல்லா தான், சரிட்டு பையன் ஏதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுவாங்கல்ல எல்லாமே, நல்லா பண்ணுறான் அப்படின்னு, அதனால அவங்களுக்கு சந்தோஷம் தான். இல்லை நடுவில் அவங்க வேலைக்கு போங்க, இந்த மாதிரி வேலைக்கு போப்பா அப்பா இதெல்லாம் ஃபோன் அந்த மாதிரிலாம் சொல்லலை, என்றைக்குமே சொன்னது. ஏதோ பண்ணணும்னு நினைக்காம பண்ணிட்டோம் அப்படின்னு. என்ன சுற்றி இருந்தவங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்துலேயே இருக்கட்டும் இப்போயா இருக்கட்டும், இங்கே எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன தூத்துக்குடிக்கு இப்போ ராஜ் மைண்ட் வாய்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எப்படி இருக்குது இந்த ரெஸ்பான்ஸ்? இது நல்லா தான், நம்ம வெளியே போனால் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, நம்ம ராஜ் ஃபேமிலிஸ்லாம் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அதெல்லாம். அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒன்று இருக்குது. நிறைய சேனல்ஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சேனலை பார்த்து அந்த அந்த கண்டென்ட் எடுத்தாலுமே கூட நம்ம எப்படி டெலிவரி பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்க பிடிச்சிங்க? இந்த கிரிட்டுன்ற வார்த்தை, இந்த ஃப்ளோல பேசுறது, இதெல்லாம் எப்படி யதார்த்தமா நான் வந்து சும்மா அப்படியே இந்த கை கால அசைச்சிட்டு அப்படி பேசிட்டு அடுத்து இதுக்கு இந்த டைலாக் போட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வர்றது வயல வந்தது அப்படியே அடிச்சு விட்டுற வேண்டியதான். அப்படியா? அதான். ஓகே. இல்ல அதுக்கு ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, நானும் மாப்பிள்ள தான் வாய்ஸ் கொடுத்துட்டு போனோம், மாடியில உட்காந்துருப்பான், இந்த ஆக்கில் ஏதாட்டு ஒண்ணுன்னா அவங்களுக்கு இப்படி சொல்லலாமோ, அப்படி சொல்லி விடுங்க நல்லா இருக்கும், இல்லை இப்படி சொல்லுவோம் ஏதாவது தப்பாயிரும், அதுல அப்படியே இதுன்றோம். இந்த கிரிட்டுன்றது அங்க இருந்தானா? கிரிட்டுங்கிறது வந்து முன்னாடி சித்தி போய் சொல்லுவான் எங்க அண்ணன், அவன் வந்து முன்னாடி சின்ன வயசுல சொல்லிட்டு இருப்பான், அது அப்படியே மைண்ட்ல இருந்து அந்த வேகம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஸ்பீடா பேசும்போது கிரிட்டுன்னு அப்படியே அவன் பாசை எடுத்து உள்ள விட்டாச்சு. ஓகே. உங்களோட ரோல் மாடல் அப்படின்றது யாரு? ரோல் மாடல்னா நான் நிறைய வீடியோ அவனை பார்ப்பேன் கண்டிப்பா. சரி, இந்த ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் அவர் வீடியோ, அடுத்து நம்ம குட்டி டிடிஎஃப், நேசமணி ப்ரோ, இந்த வீடியோலாம் நிறையா பார்த்துருக்கேன். அவங்களாம் அதிகமாக பார்க்கறது ஏன்னா சேனல்லாம் முன்னாடி அப்புறம் இந்த ராபி ப்ரோ சேனலில் பார்ப்பேன். ஓகே. அதெல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லுவாங்களா, சரி ரைட்டு சோஷியல் மீடியாவில் நம்மளும் இப்படி இதுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சு மக்களோட கமெண்ட்ஸை பண்ணி அதை வீடியோ போடணும் அப்படின்ற விஷயங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப மோசமாகவும் சிலர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் சில பேர் அதான் நிறைய அப்படி. அதில் உங்களுக்கு கிரிஞ்சாக வந்த கமெண்ட்ஸ்னால் இது பாசிட்டிவ், அதாவது மீன்ஸ் இது பண்ண இதை சொன்னாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் பண்ணேன் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்றது இது பண்ணி ஃபெயிலியர் ஆனதும் இருக்கும்ல. மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. கிரிஞ்சாக சொன்ன விஷயங்கள்னா ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் எனக்கு சரியா இல்லை, ஆனால் பேட் கமெண்ட்ஸ் வரும் ஒரு சில இது. ஆனால் ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அது எதுக்கு சொல்கிறாங்க தெரியாது, சம்மந்தம் இல்லாமல் எதுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல, முன்னாடி வந்து சொல்லுவாங்க, முன்னாடி வந்து ஏகப்பட்டு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வந்து ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னு தெரில, அதெல்லாம் ஏதாட்டும் ஒரு சிலவர் கேட்டாலும் நான் அதில் ஒன்றும் தங்க மாட்டேன், ரிமூவ் பண்ணி விட்டு இதுன்றேன். இல்லை, ஒருத்தரோட கமெண்ட்லாம் பார்த்தேன், அதில் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரவங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது அந்த முந்தானத்து கூட பார்த்தேன்னே, பஜ்ஜி சாணியில் பஜ்ஜி போட்டு காமிங்க, அது சும்மா அப்படியே இருப்பாங்க. சரி, இன்னொருத்தெல்லாம் ஃபாஸ்ட்டாக ட்ரக் வரப்போ போய் முன்னாடி விழுவுங்க அப்படின்லாம் போடுறாங்க. அந்த மாதிரியும் அந்த மாதிரி கிரிஞ்சாவும் வந்தது. அந்த மாதிரி கேட்குறேன், அந்த மாதிரி உங்களுக்கு கிரிஞ்சா வந்ததுல ஞாபகங்கள் இருக்கா ஏதாவது கமெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறையா இருக்குமா, ஆனால் அதான் எனக்கு என்னன்னு தெரியலண்ணா. ஓகே. ஏன்னா விஜய் அவர்களை மீட் பண்ணுங்கலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், அது எங்கே நம்ம மீட் பண்ண, அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாது, வீட்டுக்கிட்டே போனாலே வீட்டையே பார்க்க முடியல, கேட்டனாமா இருக்கு. அது கிரிஞ்சில் ஆட் ஆகும். இது இந்த விஷயங்கள் சொன்னாங்க, மற்றவங்களுக்கு யூஸாக இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி நீங்கள் பண்ண வீடியோஸ்லையும் சரி அவங்க கொடுத்ததுலையும் சரி, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருந்த கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரினா நிறைய வீடியோ இருக்கும், எல்லா வீடியோலும் நிறைய சிரிப்பாங்க, அது நம்மளுக்கு எல்லாமே பிடிச்சது தான். லைக் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ சாம்பிள் லாஸ்ட்டாக கூட சாப்பாடு வாங்கி கொடுத்தது, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சில பேர். ஆமாம், அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும், அவங்களும் கமெண்ட் நல்லா தான் பண்ணுவாங்க. இது சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அது நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக தான் இருக்கும், வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராக்குன்னு கிடையாது, கேமரான்னா அவங்க எப்படியும் கேட்டுட்டு இருக்காங்க, அது நம்ம மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாட்டு பண்ணணும், ஆனால் இல்லைன்னா சொல்கிறத செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால கேமரா எல்லாமே நம்ம நிறையா நான் பண்ணுவேன். ஓகே. இந்த நிறைய பேர் இந்த பேனாங்கன்னா வாங்கிட்டு எடுத்துருவாங்களா, அதில் நான் கொஞ்சம் மொத்தமாக வாங்கிட்டு அப்படி பண்ணுறது. யாரும் சாப்பாடு காசு இல்லைனாலுமே சாப்பாடு வாங்கி கொடுக்குறோமோ இல்லை நாங்கள் காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. கேமராக்கு முன்னாடி மட்டும் இல்லை, பின்னாடியும் அது அப்படின்னு.
ஓகே, ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கா? ஏதாவது விஷயங்கள் போடாம மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இது பண்ணோம், நாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், பட் அது போட முடியல. இப்போ ஒரு இடத்துல குளிக்க போனோம் பார்த்துக்கோங்க, அதுல இருந்து செயினை கழட்டி, ஆனால் தங்க செயின் கிடையாது அது கவரிங் செயின் தான். ஆனால் அதை எடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அப்புறம் எங்களை வச்சு கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்கள் கையில் இந்த செயினை தூக்கி போடுங்க, அது ஒரு கண்டென்ட்டாக எடுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே வச்சு வீடியோ போடக்கூடாதுன்னா குளிக்க போன இடத்துல. சரி, அதான் சரிட்டு வீடியோ போட்டு அது வேற இதாயிடக்கூடாது. ஓகே, நம்ம கூட இப்போ ஏன்னா ஸ்டார்டிங்ல சரி, இப்போ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ டீம் எப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? மொபைல்ல இருந்து சிஸ்டம், கேம் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் மொபைல் தான், அந்த எடுத்த மொபைல் தான் வர. ஓ, 62,000 ரூபாய் மொபைல் தான் அப்ப இருந்து இப்போ எடுத்ததுல இருந்தா ஆரம்பத்துல இருந்து எடுத்துன்னு வர அப்படியே எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இல்லை நம்ம டீம்ல இருக்காங்களா பசங்க, நீங்க சொன்னீங்க ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க, என்ன எய்ம் உங்களுக்கு, என்ன பண்ணணும், அடுத்த கட்டம் என்னவா ஆகணும்னு? அடுத்த கட்டம்னா எனக்கு அதான் அந்த ஒரே ஆசை தான், படத்துல காமெடியா பண்ற மாதிரி. ஓகே, அது மட்டும் ஒரு ட்ரீம். சரி, இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அது ஒரு போட்டோ வந்து நீங்க ரிவீல் பண்ணல, ஆனா ஒரு சிலர் யூடியூபர்ஸ்லயும் ஒரு சில சோசியல் மீடியாக்களையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அது கல்யாணத்தை வந்து இது அதுதான் எல்லாருமே கேட்குற காமனான கேள்விதான். நீங்க எதுவும் மறைச்சிட்டீங்க, ரகசிய திருமணம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா நான் அது சொல்லிட்டீங்க எல்லாமே, அதுக்குள்ள ரீசன் சொல்லிட்டேன். இப்படி அவங்க வீட்டுல அவங்க பக்கத்துலயே கட்டி கொடுக்கணும்னு பார்த்துருந்தாங்க, ஆனா இவ அப்படி இந்த மருந்து குடிச்சு அந்த மாதிரி இருக்கிறனால சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருது பொண்ணு இது என்னாச்சு. அதான் நிறைய பேர்கிட்ட எங்கேயும் சொல்லலை. அதனால அது கோவத்துல அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணாங்களா, இல்ல வந்து லைக் நீங்க சொல்லாம மறைச்சிட்டீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது அது சொல்லுவாங்க, ஏன் ப்ரோ ஒன்றும் சொல்லலை அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வீடியோ எடுத்து போடுங்கன்னுவாங்க. வீடியோ எதுக்கு, நம்ம கடைசி வரை நம்மளுக்கு காமெடி கண்டென்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் போட்டோம் அப்படியே அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஓகே, ஆமாம், அது மட்டும்தான். ஓகே, ஏன்னா அதையும் எல்லாரும் அந்த ஃபோட்டோஸையும் பார்க்கும் பொழுது நீங்க அண்ணியோட சீக்கிரமா வீடியோ போடுங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, ஏன் தயங்குறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு லைஃப்ல, அம்மாக்கு அப்புறம் அவங்க தான். எப்படி உங்க லைஃபுக்குள்ள வராங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்க? எப்படி தெரியல, இது பேக் ஸ்டோரி இருக்கா? பேக் ஸ்டோரியா? ஏதாவது லைக் நம்ம டவுனான டைம்லயும் நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஆமாம், அது முக்கியமாக அது ஹெல்ப் பண்ணா. நான் வந்து சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹெல்ப் பண்ணாவா. இந்த ஒரு சில நேரம் காசு இல்லாத டைமும் ஜிபே பண்ணி விட்டு நான் வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணா. இந்த இங்கிலீஷ்லாம் எதுவும் ஒன்றும் தெரியாது எல்லாமே அவ்வளோவா, அந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த ப்ரொமோஷன் எதுவும் வந்தாலுமே நம்பர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கேட்டு எல்லாமே, ஏன்னா இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ஃபுல்லாக. ஓகே, ஓகே, இப்பயும் நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நிறையா வரல, மோஸ்ட்லி எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த சேனலில் அடுத்த கட்டமாக ஒரு கண்டென்ட் வீடியோவாக இருக்கட்டும், எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ராஜ் விரும்புகிறாரு? இந்த சேனல்னா எனக்கு என்னென்னா, இது ஷார்ட்ஸ் அப்போ போட்டுட்ருக்குமா, ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி போட்டுருக்கனால இன்னும் ஃபுல் வீடியோ கொஞ்சம் நிறைய மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் பார்த்துட்ருக்கேன். நான் எப்படி பண்ணேன் அப்படி இப்படின்னு தெரில, யோசிச்சுட்ருக்கேன். நிறைய பேர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களே நிறையா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள தான், அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, லைக் இப்போ இருந்திருந்தாருன்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். ஆமாம், இப்போ இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்துருப்பாங்க. ஓகே, தோணுமா உங்களுக்கு அப்பப்போ நம்ம கூட அவர் இல்லையே அப்படின்ற வருத்தங்கள்? மாட்டு தோணும், ஆனால் ரொம்ப நினைக்க மாட்டேன். அதை நம்ம நினச்சோன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிருமா, அதனால் அவ்வளோ நினைக்க மாட்டேன். ஆனால் ஒரு சில நேரம் அந்த மாதிரி வரும், கொஞ்சம் அழுகையா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப செல்லமோ? ஆமாம், அப்போ எதுனாலும் வாங்கி கொடுத்துருவாரா அந்த மாதிரி? எதுனாலும் இதுன்றாங்க, அடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவர் இருந்தால் அந்த சென்னை போனதாக இருக்கட்டும், இங்கே வேலைக்கு போனதாக இருக்கட்டும், இந்த 62,000 ரூபாய் மொபைல் ஃபோன் கூட உங்களுக்கு அவ்வளோ பெருசாக லைக் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அவர் இருந்திருந்தாருன்னா. ஓகே, இந்த இடத்துல வேறு யாருக்கா தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ வீடியோஸ், இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ், மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ராஜ் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். சரி, ஏன்னா அவங்க விரும்பி பார்க்கலன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, அதனால் அவங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை அவன் இல்லைன்னா அவ்வளோ தூரம் கூட சப்போர்ட் பண்ண முடியலன்னா இருக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரபண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து இந்த சேனல் இதாக சொல்லி அந்த ராக் ஸ்டார் கேமிங் இருக்காங்க, ராக் ஸ்டார் கேமிங்
ஜெகன் அண்ணன் அவங்களுக்கும் சொல்லணும். அவங்களும் எல்லாமே இந்த யூடியூப்ல எல்லாமே வச்சு தந்தாங்க. அந்த கூகுள் குரோம்ல எல்லாமே இதுங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்களாம் இதுன்னு மோட்டிவேஷன் பண்ணி விட்டாங்க, பண்ணு வந்துடலாம் அப்படி இப்படின்னு. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்த MVP அவரு கால் பண்ணி பேசுவார் நல்லா, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, மொபைல் எடுத்துருங்க, கொஞ்சம் பெரிய லாகா போடுங்க ஆரம்பத்துலேயே அப்படி இப்படின்னு சொன்னால் அவரும் கொஞ்சம் அது இதுன்னு சொன்னார். எதுவும் டவுட்டு கேட்பேன், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம குட்டி TTF, அதுக்கப்புறம் நம்ம ஜாக் ப்ரோ, இந்த மாதிரி நம்ம நிவாஸ் ப்ரோ எல்லாம் நிறைய யூடியூபர் இருக்காங்க. அப்படியே எல்லாருக்குமே எல்லாரும் இருக்காங்க. ஆனா குட்டி TTF உங்களோட தம்பின்லாம் சிலர் அங்கங்க போட்டுட்டு இருக்காங்க. உங்க தம்பி தானே, ஏன் மறைக்கிறீங்க? அதுவும் நாங்க பாக்குறோம் சோசியல் மீடியாக்களை போடும் பொழுது. அதெல்லாம் உண்மையா? நீங்களும் அவரும் அண்ணன் தம்பியா? அவர் வந்து நம்ம யூடியூப் மூலயமா தான் பழகும் நண்பர் தான். ஓகே. அப்புறம் நம்ம இந்த தூத்துக்குடி எல்லாருமே இருக்காங்கல்ல இன்ஃப்ளூயன்சர், அவங்களும் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே நம்ம நேசமணியான தூத்துக்குடி மீன் எதனாலும் டவுட்டு கேட்டோம்னா டப்புன்னு. ஆனால் இல்லையே, இப்போலாம் நான் மற்றவங்க டவுட்னா தான் உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ விளையாண்டுச்சு. அதான் ரொம்ப சந்தோஷம். நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது யோசனையில் இருக்கா? இந்த சேலஞ்ச் பண்ணணும் அந்த சேனல் மாதிரிலாம் ஐடியா இருக்குது. அதான் ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ரெடி பண்ணணும். ஓகே. பழையபடி கொஞ்சம் இல்லை இப்போ ராஜ் சம்பாரிச்சிட்டாரா? இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, இவ்வளோ வீடியோஸ் விடுது. அதான் நம்ம வழக்கமாக தெரியும், நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எவ்வளோ ரெவென்யூ வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மக்களுக்கு என்ன தெரியும்? பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு லட்சங்களை சம்பாதிக்கிறீங்க மாதம், அதெல்லாம் என்ன சொல்ல தான் செய்வாங்க. ஸோ சர்வே பண்ணால் என்ன பண்ணுறாரு ராஜ்? மீன்ஸ் அதான் யூடியூப்ல அதிகமா சம்பாதிக்கிறாரு, லட்சங்களை சம்பாதிக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. ஒரு 38,000 ரூபா என்னங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க? அவ்வளவுதாங்க. எல்லாம் நிறைய பேர் லட்சக்கணக்கில் நினைச்சிருப்பாங்க. நம்ம உண்மைதானே சொல்லிட்டு போறோம். இதே நம்மளுக்கு பாருங்க, வண்டி டியூ, மாப்பிள்ளைக்கு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் குடும்பத்துக்கு எல்லாம் நார்மல் தானே எல்லாமே. அவ்வளவுதான். இதுதாங்க இந்த மனுஷன், யதார்த்தமான மனுஷன் தான் இவரு. இல்லை இது இருந்துச்சுன்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன், இந்த மாதிரி ஒன்று சேலஞ்ச் பண்ணணும்னு ஆசை. 10 பேருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் இவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பட் இதுக்கு பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. லைக் உங்களுக்கு என்ன நீடட், என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து என்னென்னா, ஒரு நார்மல் அளவு இந்த போது இல்லை, இதே மாதிரி ரெகுலராக நம்மளுக்கு வந்துட்டு இருந்தாலே கொஞ்சம் அப்படியே குடும்பத்தெல்லாம் ஓட்டுறது காணும். ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது. ஆனால் நிறைய பேர் ஃபுல் வீடியோ கேட்காங்க. நம்ம இப்போ ஒரு ஷார்ட்ஸில் கொஞ்சம் பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்களா, இதே மாதிரி இந்த ஃபுல் வீடியோ நிறைய பேர் இந்த பரிதாபங்கள் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் வீடியோ இந்த விஜய் சித்து வளாக்ஸ் அவங்க பண்ணுறாங்க. இதுமாதிரி கொஞ்சம் ஃபுல் வீடியோ பண்ணணும் ஆசை. என்னென்னா ரெவென்யூவோட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும், நம்மளை பார்த்து ஒரு 4 இடத்துக்கு போனால் தெரியணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. அது மட்டும் ரொம்ப இதுணும். இல்லை நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, விஜய் சித்து அந்த மாதிரி சீக்கிரமாக நீங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாரும் கமெண்ட்ஸில் எழுதுறாங்க. அதுவும் அதான் அப்படின்னு ஒரு இது யோசிச்சுட்டு தான் வச்சிருக்கேன். ஃபுல் விளாகும் எடுத்து போடலாம், அதை நம்ம ஜாலியாக பேசிட்டு எப்படி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த கட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மிக விரைவில். அவர் ஃப்ரெண்டு டவுக்குன்னு ஏன்னா அவர் ஃப்ரெண்டு வந்து எல்லாமே வாய்க்கட்டு ஒழுங்காக பேசுகிறப்புள்ள இங்கிலீஷ் வார்த்தையாக தான் பேசுவானு. சரி, அதுவும் ஒன்று இதாக இருக்குது. இல்லை இதுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு யார் உசுப்பேத்துனாங்கன்னு சொன்னீங்க? மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளைக்கு மறுபடியும் ஃபோனை போட்டு இல்லை அவரை வர வச்சு மறுபடியும் உசுப்பேற்ற சொன்னால் தான் ஃபுல் வீடியோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்மளும் அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிட்டோம். நம்மளும் முக்கியமான ஒரு யூடியூபராக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். இதை தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். எப்போனாலும் இதனாலும் உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக கூட இருப்பாங்க அப்படின்றது மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சீக்கிரமாக படத்துலையும் நடிக்கணும் அப்படின்றத எங்களோட சார்பாக பெரிய பெரிய விஷ் பண்ணிக்கிறோம். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்? கடைசி வரை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணால் ராஜ் ஃபேமிலி. அவ்வளோதானா? இதெல்லாம் பேச மாட்டாருங்க. அந்த உங்கள் ஸ்டைலில் ஒரு எண்டிங்காவது கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்கும். இல்லை ஓப்பனிங் அண்ட் எண்டிங் கொடுத்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இங்கிருந்து கிளம்பிடுவோம். ஹாய் ராஜ் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதன் சினிமாவிலேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. கிருட்டுன்னு ஒரு வழியாக முடிச்சாச்சு. இதோட வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்க சேனலில் அப்லோட் ஆயிரும். நீங்களும் கிருட்டுன்னு மறக்காமல் பார்த்துருங்க. லவ் யூ ராஜ் ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டே இல்லாமல் எப்படி பேசுகிறாரு பாருங்க. என்ன சொல்லுவாங்க? சந்திப்பு உங்களை எடுத்துருந்தாலும் நன்றி.